Christmas to all of you. இன்னைக்கு கிறிஸ்மஸ் ஈவ் டிசம்பர் 24th 2025ல் யூகேலேருந்து இந்த பதிவு போடுறோம். ஸோ கிறிஸ்மஸ்க்கு ட்ரீ எல்லாம் நல்லா டெக்கரேட் பண்ணி வச்சுருக்கு. அண்ட் வாங்க நெட்டிவிட்டி என்ன, அதோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். இந்த கிறிஸ்மஸ் பிறந்ததுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, ஸ்டோரி, அதை நான் பார்க்கலாம். 2025 இயர்ஸ்க்கு முன்னே நடந்த இந்த கதை. இந்த கிறிஸ்மஸ் ட்ரீ எவ்வளவு அழகாக இருக்கோ அதே மாதிரி அந்த ஜீசஸ் பிறந்த அந்த கதையை நம்ம பார்க்கலாம். நம்ம இந்த நெட்டிவிட்டி அப்படிங்கிற இந்த ஜீசஸ் பிறந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ இது கிறிஸ்மஸ் ட்ரீயோடு சேர்த்து இந்த மாதிரி இதை அலங்காரம் பண்ணி வைக்கிறது இங்கே ஒரு ட்ரெடிஷன். இந்த ஊரில் எல்லா சர்ச்லேயும் வீடுகள்லேயும் நம்ம பார்க்கலாம். ஸ்கூலில் எல்லாமும் பிளேலாம் நம்ம போய் பார்த்துட்டு வந்தோம். இப்போ மேரி அவங்க வந்து ரொம்ப ஒரு கடவுள் பக்தி உள்ள ஒரு பொண்ணாக இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நாள் கனவுல கேப்ரியல் அப்படிங்கிற ஒரு ஏஞ்சல் வந்து கடவுளுடைய மகன் உங்களுக்கு மகனாக பிறக்க போகிறாரு அப்படின்னு சொன்ன உடனே அவங்க வந்து முதல்ல பயந்து போயிடுறாங்க. அவங்களுக்கு புரியலை. கடவுள் எது செய்தாலும் சரியாக தான் இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் அவங்க அதை ஒத்துக்கிறாங்க. அவங்களுக்கும் ஜோசப் அப்படிங்கிற கார்பெண்டருக்கும் கல்யாணம் ஆகிறதா நிச்சயமாயிருக்கு. ஜோசப் வந்து அவரும் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவர் தான். இவங்க அவர்கிட்ட சொல்கிறாங்க, அவரும் அதை ஏற்றுக்கிறாரு. இவங்களுடைய கல்யாணம் ஆகுது. இவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் கல்யாணம் ஆகுது. இவங்களுக்கு வந்து கடவுளுடைய கிருபையால் அவங்க கருவுட்டுறாங்க. அப்புறம் இவங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் பெத்லஹேம் அப்படிங்கிற ஊருக்கு போகிறாங்க. அந்த ஊர் பயணம் வந்து ரொம்ப களைப்பாக இருக்குது இவங்களுக்கு. அவங்க ரொம்ப அவங்களுடைய குழந்தை பிறக்கிறதுக்குள்ள நாள் ரொம்ப நெருங்கிட்டு. ஸோ மேரியும் ரொம்ப களைப்பாக இருக்காங்க. இவங்க அங்கே ஒரு தங்குறதுக்கு உள்ள இடத்துல போய் விடுதியில் இவங்க இடம் கேட்குறாங்க. இளைப்பாடுறதுக்கும் ஒருவேளை குழந்தை பிறக்கிறதுக்குள்ள தருணம் வந்த மாதிரி இவங்களுக்கு ஒரு தோணுது. அதே சமயத்தில் அப்போது ஒரு ஃப்ளீட் ஆஃப் ஏஞ்சல்ஸ், அதாவது ஒரு கூட்டமாக தேவதைகள் வந்து அந்த ஆடு மாடு மேய்க்கிற சிறுவர்கள் ஷெப்பர்ட்ஸ்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி கடவுளுடைய மகன் வந்து இங்கே அவதாரம் பண்ண போகிறாரு பெத்லஹேமில், நீங்கள் எல்லோரும் அங்கே போங்க அப்படின்னு சொன்னதும் அவங்களுக்கு முதல்ல ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் அவங்க ஏஞ்சல்ஸ் சொன்னதை கேட்டு பெத்லஹேம் நகரத்தை நோக்கி போகிறாங்க. அதே சமயத்தில் 3 வைஸ் மென், அவங்களும் ரொம்ப மேதைகள், அவங்க 3 பேர் வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கும் ஒரு புதுசாக ஒரு நட்சத்திரங்கள், பிரகாசமான நட்சத்திரங்களை வானத்தில் பார்க்குறாங்க. அவங்க அதை பார்த்த உடனே அவங்களுக்கு இது வழக்கமாக இல்லையே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்களுக்கும் இந்த தேவதைகள் வந்து நீங்கள் போகணும்னு மேதைகளும் வைஸ்மென் அவங்க வந்து ஃப்ராங்கன்சன் கோல்டு ஃப்ராங்கன்சன் மர் எடுத்துகிட்டு வராங்க. இந்த இதெல்லாம் பெரிய திரவியங்கள், ரொம்ப உயர்ந்த பரிசுகள். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு வழி தெரியல. அதனால் இந்த நட்சத்திரம் புதுசாக தோண்டி இருக்கிற நட்சத்திரத்தோடைய பாதையிலேயே அவங்க அந்த மாதிரி அந்த ஸ்டாரை நோக்கி வராங்க. அதனால தான் நம்ம கிறிஸ்மஸ்க்கு வந்து ஸ்டாருக்கு ஒரு பிரதானமாக கொடுத்து நம்ம செய்கிறது. ஸோ அதுக்கு வழி காட்டுறதுனால இவங்க எல்லோரும் பெத்லஹேம் வந்து சேர்றாங்க. இங்கே இந்த பெத்லஹேமில் இவங்க ஒரு விடுதியில் வந்து இவங்க இடம் கேட்கும்போது மேரிக்கும் ஜோசப்க்கும் அந்த விடுதி வந்து முழுக்க நிரம்பி இருக்குது மக்களால். அவங்களுக்கு இடம் இல்லை. அதனால் அவங்க ஒரு கவ் ஷெட் பின்னாடி இருக்கிற ஒரு கொட்டகை, அதில் அவங்கள தங்கிறதுக்கு அவர் அனுமதிக்கிறார். ஸோ அங்கே தான் வந்து பேபி ஜீசஸ் வந்து அவங்க வந்து ஏஞ்சல் சொல்கிற மாதிரியும் அந்த நட்சத்திரங்கள் தெரிகிற மாதிரியும் இந்த கால்நடைகள்லாம் வர மாதிரியும் மேரி வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரியும் இந்த மாதிரி ஒரு நெட்டிவிட்டின்னு இதை பண்ணுறது. இதை வந்து ட்ராமாவாகவும் பண்ணி காமிப்பாங்க, பாடல்களாகவும் நிறைய பாடுறாங்க. ஸோ இது ஒரு அருமையான புராணம் இவங்களோடது. இந்த கிறிஸ்மஸ் வந்து ரொம்ப சிறப்பாக இங்கே கொண்டாடுறாங்க. ஆல் ஓவர் த வேர்ல்டு கொண்டாடுறாங்க. இங்கே இங்கிலாண்ட்லேயும் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுறாங்க. இதுக்காக நிறைய லீவுலாம் விட்டு இதுக்கு உள்ள ட்ரெடிஷன்லாம் பார்க்கலாம். எப்படி வந்து கிறிஸ்மஸ் ஃபாதர் இன்றைக்கி நைட் வருவார் அப்படிங்கிறதுக்காக
என்னென்ன அலங்காரங்கள்லாம் பண்ணுறாங்க, அதுபடி அவங்களுக்கு எப்படி பரிசுகள்லாம் கிடைக்குது, அதுக்கு பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு இந்த உலகம் பூரா இன்றைக்கி வந்து சாண்டா வந்து ப்ரைஸ் கொண்டு வந்து தருவாருன்னு எல்லா குழந்தைகளும் எல்லா நாட்டிலையும் காத்திருக்காங்க. அதுக்காக வந்து அவங்க ஸ்டாக்கிங்ஸ் எல்லாம் தொங்க விடுறாங்க. பால், அவருக்காக குக்கீஸ் அதெல்லாம் ராத்திரி அந்த சிம்னி பக்கத்தில் வைக்கிறாங்க. அது அது அவர் வந்து இந்த குளிரான இடமா இருந்தாலும் அந்த தன்னுடைய ஸ்லேயில் வந்து அவங்களுக்கெல்லாம் பரிசு தருவாருன்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது. நம்ம வீட்லேயும் பேபி ஜீசஸோடது நேட்டிவிட்டி பண்ணியிருக்கோம். குழந்தைங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ் டு ஆல் ஆஃப் தெம். எல்லோரும் பார்த்துட்ருக்கவங்க எல்லாருக்கும் மெரி கிறிஸ்மஸ். இன்னும் உள்ள விஷயங்களை நம்ம பார்க்கலாம்.